भवतु सह नौ भुनक्तु सह वीर्यङ्करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ओम शांति शांति शांति। हरि ओम श्री गुरुभ्यो नमः। हरि ओम। सच्चिदानंद रूपाय विश्वोत्पत्त्यादिहेतवे तापत्रय विनाशाय श्रीकृष्णाय वयं नमः। जन्माद्यस्य यतोऽन्वयात् इतरतश्चार्थेष्वभिज्ञस्वराट् तेने ब्रह्म हृदाय आदिकवये मुह्यन्ति यत्सूरये तेजो वारिमृदां यथा विनिमयो यत्र त्रिसर्गो मृषा धाम्ना स्वेन सदा निरस्तकुहकम् सत्यं परं धीमहि। धर्म प्रोञ्जितकैतवोऽत्र परमो निर्मत्सराणां सतां वेद्यं वास्तवमत्र वस्तु शिवदं तापत्रयोन्मूलनं श्रीमद्भागवते महामुनिकृते किं वा परैरीश्वरः सद्यो हृद्यवरुध्यतेऽत्र कृतुभिः शुश्रूषुभिस्तत्क्षणात् निगमकल्पतरोर्गलितं फलं सुखमुखातमृतद्रवसंयुतं पिबत भागवतं रसमालयं मुहुरहो रसिका भुवि भावुकाः नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत्। देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत्। वेद प्रणिहितो धर्मो धर्मस्तद्विपर्ययः वेदो नारायणः साक्षात् स्वयंभूः इति சுஷ்ருமே. யமதூதர்கள் பார்ஷதா என்று சொல்லக்கூடிய சிவ பார்ஷதா என்று சொல்லக்கூடிய விஷ்ணு பார்ஷதன் என்று சொல்லக்கூடிய விஷ்ணுவனுடைய தூதர்களிடத்திலே பேச ஆரம்பிக்கிறார். தர்மம் என்பது எது? தர்மத்தினுடைய லட்சணம் என்ன? எதன் அடிப்படையிலே நீங்கள் தண்டனை கொடுக்கிறீர்கள்? யாருக்கு தண்டனை கொடுக்கப்படுகிறது? எதை நிமித்தமாக கொண்டு நீங்கள் தண்டனை கொடுக்கிறீர்கள்? எல்லா கர்மிகளுக்கும் தண்டனை கொடுக்கிறீர்களா அல்லது ஒரு சிறு பேருக்கு மட்டும் நீங்கள் தண்டனை கொடுக்கிறீர்களா? எப்படி நாங்கள் இதை புரிந்து கொள்வது? அதற்கு பதிலாக ரொம்ப அழகான ஒரு ஸ்லோகம். வேதம்தான் பிரமாணம். எந்த ஒரு செயல் இந்த உலகத்திலே நடப்பதாக இருந்தாலும் வேதம்தான் பிரமாணம். வேதம் சொல்வதுதான் தர்மம். வேதம் என்பது புருஷார்த்தத்தை நமக்கு காட்டிக் கொடுப்பது, அடைய வேண்டிய இலக்கையும் அதை அடைவதற்கு உண்டான சாதனங்களையும் நமக்கு சொல்லிக் கொடுப்பது வேதம். காலையில பார்த்தோம். அந்த வேதம் தான் இங்கே தர்மத்தை நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. வேதம்தான் தர்மத்தை போதிக்கிறது. தர்மமே வேதமாகவும் இருக்கிறது. தர்மத்தினுடைய பிரமாணம் வேதம்.
வேதத்திலிருந்து தான் தர்மங்கள், தர்ம நெறிகள் எல்லாம் கிடைக்கிறது. வேதம் என்பது தன்னிடத்திலே எல்லா தர்மங்களையும் கொண்டு இருக்கக்கூடியவை. என்னெல்லாம் தர்மம் இருக்கிறது? சாமானிய தர்மம், விசேஷ தர்மம், ஸ்வதர்மம், பரதர்மம், ஸ்திரீ தர்மம், புருஷ தர்மம், ராஜதர்மம், பிரஜைகளுடைய தர்மம். இப்படி தர்மங்கள் அவரவர்களுடைய இடத்துக்கு ஏற்ப குல தர்மம், ஜாதி தர்மம், ஆசிரம தர்மம், இது எல்லாவற்றையும் நமக்கு அந்தந்த இடத்திலே இருந்து கொண்டு அந்தந்த தர்மத்தை எப்படி நான் பின்பற்ற, ஒருவருக்கு இருக்கக்கூடிய தர்மம் மற்றொருவருக்கு இருக்க, அதான் விசேஷ தர்மம். ஒருவர் பின்பற்றக்கூடிய தர்மத்தை இன்னொருவர் பின்பற்றக்கூடாது, பின்பற்ற முடியாது. அப்படி பின்பற்றினால் அவர்கள் இலக்கை அடைய முடியாது. அப்ப அங்கே தர்மமானது மனிதனுக்கு மனிதன், ஆசிரமத்துக்கு ஆசிரமம், இடத்துக்கு இடம் தர்மமானது மாறுபடுகிறது. அதெல்லாம் புரிந்து கொள்ளவில்லை என்று சொன்னால் அப்போதான் நாம் என்ன பண்றோம், நமக்குள்ளேயே சம்சாரத்தை வரவைத்து போய்கின்றோம். அப்ப இங்க என்ன சொல்றார்? முதல் விஷயமாக யமதூதர்கள் சொல்கிறார்கள், வேத பிரணிகிதா தர்மஹா, வேதம் சொல்வதுதான் தர்மம், தர்மத்தின் பிரமாணம் வேதமே. சரி, அப்ப அதர்மம், அதர்மோஹோ ஹி தத் விபர்யயஹ, எதை விபர்ய, எதை இதை செய்ய வேண்டாம் என்று நமக்கு விளக்கி காட்டுகிறதோ அது அதர்மம். அதர்மஹாகி, அதர்மம் என்பது என்ன? எது சாஸ்திரம் இதை செய்ய வேண்டாம் என்று, தத் விபர்யய, விபர்யா என்றால் வேறுபடுத்தி காட்டுவது, தர்மத்திலிருந்து வேறுபடுத்தி எது ஒன்றை நமக்கு காட்டி கொடுக்கிறதோ அது அதர்மம். வேதம் தான் பிரமாணம். சரி, இந்த வேதம் எங்கிருந்து வந்தது? யாராவது உற்பத்தி பண்ணி கொடுத்தார்களா? யாராவது உட்கார்ந்து கொண்டு எழுதினார்களா என்றால் வேதஹா ஸ்வயம்பூ, வேதம் ஸ்வயம்பூ, யாராலும் அது உற்பத்தி பண்ணப்பட்டது அல்ல. ஸ்வயம் பவதி, பூ என்றால் பவதி, ஸ்வயமாகவே அது எப்பொழுதும் இருக்கக்கூடியவை, யாராலும் அது தோற்றுவிக்கப்பட்டது அல்ல. அதனால்தான் ஸ்வயம்பூ என்று சொல்லும் போதே ஸ்வயம் பவதி, தானாகவே இருக்கின்றவை, யார் ஒருவராலும் தோற்றுவிக்காதவைன்னு என்ன அர்த்தம்? யாரோ ஒருவன் அறிவை கொண்டு எழுதியது அல்ல. நிறைய புஸ்தகங்களை எல்லாம் படித்துவிட்டு இவன் சுயமாக தர்மத்தை எழுதுகிறானா என்றால் இல்லை. அப்ப இது எப்படி வந்தது? இந்த ஸ்வயம்புவாக எப்பொழுதுமே தர்மமானது, புரிந்து கொள்ள வேண்டியது என்னடான்னா, எப்பொழுதுமே தர்மமானது இருக்கிறது. அதுக்கு பேர் தான் சனாதன தர்மம்னு சொல்றோம். சனாதனம்னா என்ன அர்த்தம்? சதா, சனாங்கிறது சதா அப்படின்னு புரிஞ்சுக்கணும். சதா, சனாதன, சதா தன, தன என்றால் சதா, எப்பொழுதும் எது ஒன்று மாறாமல் இருக்கிறதோ, எல்லா காலத்திலும் எது ஒன்று எப்பொழுதுமே மாறாமல் இருக்கிறதோ அது பேர் சனாதனம், சனாதன தர்மம். மாறாது இருக்கு, காலம் தொட்டு உலகம் ஆரம்பித்ததிலிருந்து இன்று வரை, இனிமேலும் உலகமானது பிரளயம் அடைகின்ற வரை
தர்மம் ஒரு காலத்திலும் மாறாது. அது பேர் சனாதன தர்மம். அப்போ இறைவனால் படைக்கப்பட்ட உலகமானது இயங்குவதற்கு இறைவனோட சேர்ந்து வெளிப்பட்டவை வேதங்களும். ஸ்வயம்பூஹு. அப்ப நாம புரிந்து கொள்வதற்காக என்ன சொல்லப்படுகிறது என்றால், இறைவனுடைய மூச்சு காற்று வேதம். இறைவன் தோன்றியதற்கு பிறகு மூச்சு காற்று வரவில்லையே, இறைவனுடையே தான் இந்த மூச்சு காற்றிருக்கிறது. அப்போ லா என்பது, தர்மம் என்பது, சட்டம் என்பது எப்பொழுதுமே இருந்து கொண்டிருக்கக்கூடிய ஒன்று. அது யாரும் உற்பத்திலாம் பண்ணல. நம்ம வேணா சொல்லிக்கலாம், நியூட்டன் லா அவர் கண்டுபிடிப்பதற்கு முன்பாக இல்லையான்னு. எப்பொழுதுமே இருக்கு. அவர்கள் அதை அறிவுபூர்வமாக உணர்ந்து வெளிக்கொண்டு வந்து கொடுக்கிறார்கள், அவ்வளவுதான். அதே போல ரிஷிகள் இந்த வேதத்தினுடைய நன்மைகளை எல்லாம் தனக்குள்ளே வாங்கி அதை நமக்கு சப்த ரூபமாக கொடுத்து விட்டு போனதுதான் வேதங்கள். அப்ப முதல்ல தர்மம், வேதம் சொல்வதுதான் தர்மம். தர்மத்தின் பிரமாணம் வேதம். தர்மத்துக்கு பிரமாணம் எதுனா வேதம் தான். அதர்மம் என்பது என்னது? வேதம் எதை விபரிய வேண்டாம் என்று ஒதுக்குகிறதோ அது அதர்மம். சரி, வேதம் எங்கிருந்து வந்தது? ஸ்வயம்பூ. ஸ்வயம்பூனா என்னது? சாக்ஷாத் நாராயணஹா இதி சுஷ்ருமே. சாக்ஷாத் நாராயணனும் ஸ்வயம்பூ, வேதம் ஸ்வயம்பூ. சாக்ஷாத் பிரத்யக்ஷமாக நாராயணனே தர்மம், தர்மமே நாராயணன். அதனால்தான் உபநிஷதம் சொல்லுகிறது, வேதங்கள் சொல்லுகின்றன, நாராயண பரோ தர்மோ, தர்மம் நாராயண பரஹா, நாராயண பரோ தியாதா, தியானம் நாராயண பரஹா. நாராயணனை விட மேலான தர்மம், நாராயணனே மேலான தர்மம். அப்ப நான் தர்மத்தை பின்பற்றுகிறேன் என்று யாராவது சொன்னான், தர்ம வாழ்க்கை வாழ்கிறேன் அப்படின்னு யாராவது சொன்னான், அப்ப அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டியது என்னவா இருக்கணும்? அல்லது சரியாக ஒருவன் புரிந்து கொண்டான் என்று சொன்னால், அவன் நாராயணனை ஸ்மரிக்காமல் இருக்க முடியாது. இன்னும் தர்மம் வேற, நாராயணன் வேற கிடையாது. தர்மமே நாராயணன், நாராயணனே தர்மம். சாக்ஷாத் நாராயணஹா இதி சிஷ்ய, நாராயணன் தான் தர்மம் என்று நாங்கள் பரம்பரை பரம்பரையாக சுஷ்ருமே காது வழியாக, குருமார்கள் வழியாக கேட்டிருக்கின்றோம். இப்ப அந்த தர்மமானது 3 குணத்திற்கு ஏற்ப விதவிதமாக மாறுகிறது. பிராமணன், க்ஷத்ரியன், வைஷ்யன், சூத்ரன், பிரம்மச்சாரி, கிரகஸ்தன், வானப்பிரஸ்தன், சந்நியாசி, ராஜா, பிரஜைகள், ஸ்திரீஹி, பாலஹா, புருஷஹா, இப்படி ஒவ்வொருவருக்கும் அவரவர்களுடைய 3 குணங்களுக்கு ஏற்ப தர்மங்கள் மாறுபடுகிறது. எதற்காக மாறுபட வேண்டும்? எல்லாருக்கும் ஒரே தர்மத்தை கொடுத்துட வேண்டியதானே அப்படின்னு சொல்லலாம். குழந்தைக்கு இருக்கக்கூடிய தர்மம், சிசுவாக இருக்கக்கூடிய குழந்தைக்கு இருக்கக்கூடிய தர்மம்
பாலகனுக்கு கிடையாது. பாலகனுக்கு இருக்கக்கூடிய தர்மம் குமார பருவத்தில் இருக்கக்கூடியவனுக்கு கிடையாது. குமார பருவத்தில் இருக்கக்கூடிய ஒரு குழந்தையினுடைய தர்மம் யவன பருவத்துக்கு வரும்போது இருக்க முடியாது. யவன பருவத்திலே ஒரு குழந்தைக்கு இருக்கக்கூடிய தர்மம் அடுத்த பருவமாக தாருண பருவம் என்று சொல்லக்கூடிய வாலிப பருவத்துக்கு வரும்போது இருக்க முடியாது. தாருண பருவத்தில் இருக்கக்கூடிய ஒருவனுக்கு விருத்த பருவத்தில் இருக்கக்கூடிய தர்மமானது இருக்க முடியாது. அப்போ பருவங்கள் மாற மாற தர்மங்களும் மாறுகிறது. சிசு தூங்கிட்டே இருக்கு, பால் குடிக்கிறது தூங்குகிறது, பால் குடிக்கிறது தூங்குகிறது. அதே தர்மத்தை பாலகனும் நான் செய்வேன் என்றால் எப்படி அது தர்மமாக ஆகும்? நானும் சாப்பிடுகிறேன் தூங்குகிறேன், செய்ய முடியாது. அப்போ ஒவ்வொருவருக்கும் அவரவர்களுடைய குணாதிசயத்திற்கு ஏற்ப, அவரவர்களுடைய கர்மத்திற்கு ஏற்ப இறைவனால் தர்மமானது பிரித்து கொடுக்கப்பட்டு அந்தந்த தர்மத்தை நீங்கள் பின்பற்றி கொண்டு தர்மத்துக்கெல்லாம் தர்மமாக இருக்கக்கூடிய நாராயணனை அடைய வாருங்கள் அப்படின்னு கூப்பிடுறார். இப்ப தர்மமே நாராயணன் சொன்னதுக்கு அப்புறம் நான் எதற்கு தர்மத்தை பின்பற்றணும்னு கேட்கக்கூடாது. அப்படி நான் இறைவனை தொழுது கொள்கிறேன், ஆனா தர்மத்தை பின்பற்ற மாட்டேன், எதுக்கு பின்பற்றணும்னு கேட்டால் அவன் நாராயணனையும் புரிந்து கொள்ளவில்லை, தர்மத்தையும் புரிந்து கொள்ளவில்லை. இந்த முறையிலே இந்த தர்மங்கள் எல்லாம் நாராயணனால் அழகாக வகுத்து கொடுக்கப்படும். பாருங்களேன், எல்லோருக்கும் ஒரே மாதிரியான கல்வி முறை அப்படின்னு வச்சுட்டா என்ன ஆகும்? பிஎஸ்சி மேக்ஸ் ஸ்டூடெண்ட்டும் 2ஆம் கிளாஸ் படிக்கக்கூடிய குழந்தையினுடைய மேக்ஸும் ஒன்று போல இருக்கணும் அப்படின்னு சொன்னா சரியா இருக்குமா? 2வது வகுப்பு படிக்கக்கூடிய குழந்தையினுடைய அறிவு விருத்தி எவ்வளவா இருக்கும்? அதுக்கேற்பதான் அந்த குழந்தை கொடுக்க முடியும். அறிவுனுடைய விருத்திக்கு ஏற்ப வளர்ச்சியடைய சிந்திக்கக்கூடிய ஆற்றல் கூடுகிறது. அதற்கு ஏற்ப அந்த குழந்தைக்கு நிறைய கல்வியை கொடுக்கும். ஏன் எல்லோருக்கும் ஒரே மாதிரி கல்வியை கொடுக்க கூடாது அப்படின்னு நாம் சண்டை போடுமா? போட முடியுமா? அதே போலதான் உடைகளிலிருந்து உணவிலிருந்து என்னென்னலாம் உண்டோ அத்தனையும் அழகாக வகுத்து கொடுத்திருக்கார் பகவான். சாதுர்வர்ணியம் மயா சிருஷ்டம் குணகர்ம விபாகஷः தஸ்ய கர்த்தாரம் அபிமாம் வித்தி அகர்த்தாரம் அவ்யயம். இப்போ இந்த தர்மத்தை எல்லாம் செய்ய வந்த என்னை அந்தந்த குண மகாத்மியத்திற்கு ஏற்ப அந்தந்த மாறுபாட்டிற்கு ஏற்ப தர்மத்தை நான் செய்கின்ற நேரத்திலே நான் தர்மத்தை பின்பற்றுகிறேனா இல்லையா, அதர்மத்தை பின்பற்றுகிறேனா இல்லையா என்று யார் பார்க்கிறா, யார் கண்காணிக்கிறா? இறைவனுடைய தூதர்கள் 14 பேர் இருக்காங்களா இங்க. நாம் செய்யக்கூடிய செயல்பாடுகளை எல்லாம் கணக்கிட்டு இறைவனிடத்திலே நம்மை பற்றி சொல்லுவதற்கு 14 பேர் இருக்கிறார். எல்லாம் நமக்கு தெரிஞ்சதுதான். சூரியன், சந்திரன், அக்னி, ஆகாசம், சப்த மருத்துக்கள், ஸ்வர்கலோக தேவதா, சந்தியா கால தேவதா, பகல் தேவதா, இரவு தேவதா, திக் தேவதைகள், ஜல தேவதைகள், பூதேவதைகள், கால தேவதா, தர்ம தேவதா, இப்படி 14 தேவதைகள் இறைவனால் இந்த உலகத்திலே நியமிக்கப்படும்.
நாம் செய்யக்கூடிய கர்மங்களை எல்லாம் அவர்கள் கணக்கிட்டு வைத்துக் கொள்கிறார்கள். அப்ப நம்முடைய ப்ராக்ரஸ் ரிப்போர்ட் சொல்லுவோமோ ஆங்கிலத்தில், செயல்பாடுகள் எல்லாம் கணக்கிடப்பட்டு அதற்கு என்னென்ன பலன்கள் உண்டோ அதெல்லாம் எழுதப்பட்டு நாம் இந்த உலகத்தை விட்டு சரீரத்தை விட்டு வேறு சரீரத்துக்கு போவதற்கு உள்ளவாகவே அது இறைவனிடத்திலே போய் கர்மபல தாத்தாவாக இருக்கக்கூடிய இறைவன் அந்த கர்மங்களை எல்லாம் சீர்தூக்கி பார்த்து இவன் எந்தெந்த லோகத்துக்கு போகலாம் என்று நம்ம சரீரத்துக்குள்ளே தள்ளி அந்த லோகத்திலே நமக்கு என்னென்ன பலன்கள் கொடுக்கப்பட வேண்டுமோ, என்னென்ன கர்மங்கள் கொடுக்கப்பட வேண்டுமோ அதெல்லாம் நமக்கு அனுப்பப்படுகிறது. ஒருவேளை நான் அதர்மமான முறையிலே கர்மம் செய்திருந்தாலும் அதுவும் கணக்கிடப்படுகிறது. அதற்குண்டான பலன் தண்டனையும் எனக்கு கொடுக்கப்படுகிறது. இதெல்லாம் யார் செய்கிறா? இந்த 14 தேவதைகள் செய்கிறார். எவ்வளவு அழகா படிப்படியா சொல்லிக்கொண்டே போகிறார் பாருங்க. யமதூதர்கள் ஏனோதானோ என்று யாரையும் தூக்குவது இல்லை, யாரையும் தண்டிப்பது இல்லை. அதர்மம் செய்தவர்கள் தண்டிக்கப்படுகிறார்கள். அதர்மம் செய்தவர்களுக்கு தண்டனை என்பது கொடுக்கப்பட வேண்டியதுதான். அவர்கள் தண்டனை அடைவதற்கு தகுதி உடையவர்கள் தான். அடுத்த படிக்கு போறார், இன்னும் ஒரு படி மேல போறார். இவர்கள் சொல்லுகிறார்கள், விஷ்ணு தூதர்களிடத்திலே சம்பவந்தேஹே பத்ராணி விபரீதானி ச அனகாஹ காரினா குணசங்கோஸ்தி தேகவான் நஹ்ய கர்ம கிருத். அனகாஹா குற்றமற்றவர்களே, விஷ்ணு தூதர்களே. காரினாம் என்றால் காரியத்திலே ஈடுபட்டவர்கள், காமிய கர்மத்தில் ஈடுபட்டவர்கள், கர்மிகள். கர்மிகளுக்கு கர்மிங்கிற வார்த்தையே கர்த்தாவிடத்திலிருந்து தான் வருகிறது. இப்ப கர்த்தாபாவம் உடையவன், கர்த்தாபாவம் உடையவன் புண்ணிய கர்மம் செய்தாலும் சரி, பாப கர்மம் செய்தாலும் சரி, அவன் கர்த்தாபாவம் இருப்பதனாலே அவன் கர்மி. இந்த கர்த்தா எதன் துணை கொண்டு கர்மங்களை செய்கிறான்? வாசனா துணை கொண்டு கர்மங்களை செய்கிறான். இப்ப வாசனாவிடத்திலே இவனுக்கு பற்று. இந்த வாசனா சத்துவ வாசனா, ராஜச வாசனா, தாமச வாசனா. அப்போ குணங்களிடத்திலே உண்டான வாசனை அதன்பால் பற்று வைத்துக் கொண்டு இந்த காரினா கர்மிகள், கர்மம் செய்யக்கூடியவர்கள் காரியங்களை செய்கிறார்கள். அப்ப இங்க சொல்றார் பாருங்கள், யமதூதர்கள் சொல்கிறார்கள், காரினா யதா குணசங்கா அஸ்தி. அவர்களுக்கு என்ன இருக்குடான்னா குணசங்கம், சத்துவ குணமோ ரஜோ குணமோ தமோ குணமோ அல்லது 3 குணத்திலும் சங்கமோ ஏதோ ஒரு குணத்திடத்திலே சங்கம் வைத்துக் கொண்டு அவர்களுக்கு சங்கம் இருக்கின்ற காரணத்தினாலேயே பத்ராணி விபரீதானி, பத்ராணி அथवा விபரீதானி, நல்ல கர்மங்களையோ பத்ரமான கர்மங்களையோ அல்லது விபரீதானீச்சே அதற்கு நீர் விரோதமா இருக்கக்கூடிய பாப கர்மங்களையோ அவர்கள் செய்யலாம் அல்லவா? சம்பவந்தி, அவர்களின் மூலமாக தோன்றலாம் அல்லவா? அவ்வாறு கர்மிகள் குணத்தை அடிப்படையாக கொண்டு குணத்தின்பால் அபிமானம் கொண்டு சங்கம் வைத்துக் கொண்டு குணத்தின்பால் பற்று வைத்துக் கொண்டு நல்ல கர்மங்களையோ கெட்ட கர்மங்களையோ அவர்கள் செய்யலாம் அல்லவா?
அவ்வாறு செய்யக்கூடிய தேகவான், தேகம் எடுத்திருக்கக்கூடிய தேகி, ஷரீரி, கர்மி, கர்த்தா. இப்பேற்பட்டவன் தேகம் எடுத்த காரணத்தினாலேயே, கர்த்திருவ பாவம் இருக்கின்ற காரணத்தினாலேயே அகர்ம கிருத்து நகி, அவன் ஒரு காலத்திலும் வேலை செய்யாமல் இருக்க முடியாது. வேலை செய்துதான் ஆக வேண்டும். நகி கஷ்டித் க்ஷணமபி ஜாது திஷ்டதி அகர்ம கிருத் காரியத்தே ஹ்யவசஹ் கர்ம சர்வ பிரகிருதிஜைஹி குணைஹி. இதில் பகவான் சொல்றார் பார்த்து, குணங்களிடத்திலிருந்து தோன்றிருக்கக்கூடிய ஜீவன் குணங்கள் வேலை செய்வதனாலே, பிரகிருதி வேலை செய்வதனாலே, குணத்துக்கு உட்பட்டு தோன்றிருக்கக்கூடிய ஜீவன் வேலை செய்யாமல் ஒரு காலத்திலும் இருக்க முடியாது. ஓய்வெடுக்கிறேன் என்றால் முடியாது. அப்ப அவரவர்கள் அவர்களுடைய குணத்திற்கு ஏற்ப ஒரு செயலை செய்கிறார்கள். காரணம், தேகம் எடுத்த காரணத்தினாலேயே தேகியானவன் குண பற்றுதல் கொண்டு கர்மங்களை செய்யாமல் இருக்க முடியாது. கர்மத்தை செய்துதான். கர்மம் செய்யும் போதே நல்ல கர்மமோ கெட்ட கர்மமோ அதற்கேற்ப உண்டான பலன் வரும். அதற்கே ஏற்ப அவன் தண்டனை அனுபவிக்கிறான். சரி, இருந்துட்டு போட்டுமே, இந்த பிறவிலேயே அனுபவிச்சுட்டு முடிச்சுட்டு போயிடும். அதோட முடிந்தது அல்லவா? ஏன யாவான் யதா தர்மோ தர்மோ வேக சமீஹிதா ச ஏவ தத் பலம் புங்க்தி ததா தாவதமுத்ர வை. தர்மோ வா அதவா அதர்மோ வா, இந்த உலகத்திலே தர்மமோ அல்லது அதர்மமோ, இக இந்த உலகத்திலே எது ஒன்று நம்மால் செய்யப்பட்டதோ, தர்மோவா அதவா அதர்மோவா, இந்த உலகத்திலே தர்மமோ அதர்மமோ எது ஒன்று நம்மால் தேகம் எடுத்தவனால், கர்த்திருவ பாவம் உடையவனால், குணத்தின்பால் பற்று வைத்துக் கொண்டு எவனால் செய்யப்பட்டதோ, அந்த கர்மத்தினுடைய பலனானது தத் பலம், அந்த பலம் என்ன ஆகும்? அவனோடையே சேருகிறது. கர்த்தாவுடையே அந்த கர்மத்தினுடைய பலன் சேருகிறது. வேற யாருக்கும் போறதில்லை. கர்த்தாபாவம் உடையவனுக்கு அந்த கர்மத்தினுடைய பலன் அவனை நோக்கி போகிறது. அப்ப கர்மத்தினுடைய பலன் ஒருவனுக்கு அதிகமாக ஒருவனுக்கு குறைவாக கொடுக்கப்படுகிறதா? ஏன்னா நமக்கு எல்லாம் அந்த என்ன வரும், நல்லவர்கள் எல்லாம் கஷ்டப்படுகிறார்கள், நல்லது அல்லாதவன் எல்லாம் சந்தோஷமா இருக்கிறான், நான் அதிகமான துன்பத்தை அனுபவிக்கிறேன் நல்லவனாக இருந்து, கெட்டவனாக இருந்து அவன் குறைவான துன்பத்தை தானே அனுபவிக்கிறான். அப்போ பலன் என்பது ஒருவருக்கு அதிகமாக ஒருவனுக்கு குறைவாக கொடுக்கப்படுகிறதா? அதுக்கு பதில் கொடுக்கிறார், ஏன யாரால், ஏன யாரால், யதா எப்படி, ஏன யாரால், யதா எப்படி, யாவான் எவ்வளவு செய்யப்பட்டது, யாரால் எவ்வளவு கர்மங்கள் செய்யப்பட்டதோ, அது புண்ணியமாக இருந்தாலும் சரி பாபமாக இருந்தாலும் எவ்வளவு செய்யப்பட்டதோ, ததா அப்படியே அவ்வாறே அவ்வளவுதான், எவ்வளவு செய்யப்பட்டதோ அவ்வளவுதான் பலன் கொடுக்கப்படும். நான் குறைவாக காரியத்தை செய்து அதிக பலனை அனுபவிப்பேனா என்றால் கொடுக்க மாட்டார். வேலை செய்யாமலேயே எல்லா பலனும் கிடைக்குமா என்றால் கிடைக்காது.
அதிகமான வேலை செய்துவிட்டு குறைவான பலன் கிடைக்குமா என்றால் கிடைக்காது. எவ்வளவு செய்யப்பட்டதோ, எப்படி செய்யப்பட்டதோ, யாரால் செய்யப்பட்டதோ, நான் கர்மத்தை செய்துவிட்டு இன்னொருவர் கர்மத்தினுடைய பலனை அனுபவிப்பதும் கிடையாது. யாரால், எப்படி, எவ்வளவு கர்மங்கள் செய்யப்படுகிறதோ ததா அப்படியே அந்த கர்மத்தினுடைய பலன் செய்தவருக்கு போகிறது. ததாச ஏவ, ததா அப்படியே அவனுக்கு மட்டுமே அவை போகின்றன. சகா ஏவ, அவன் மட்டுமே, எவன் செய்தானோ, யாரால் செய்யப்பட்டதோ அவன் மட்டுமே. முக்கியமானது இதெல்லாம். இதெல்லாம் நாம நிறைய உள்ள வாங்கி சிந்திக்கணும். நம்முடைய எல்லா கேள்விகளுக்கும் இங்கு விடை கொடுத்துட்டார். அவர்கள் அப்படி இருக்கிறார்கள், இவர்கள் எப்படி இருக்கிறார்கள், அங்க அதெல்லாம் ஒண்ணும் இல்லை. எவ்வளவு செய்யப்பட்டதோ, யாரால் செய்யப்பட்டதோ, எப்படி செய்யப்பட்டதோ அவனுக்கே அப்படியே அந்த கர்மத்தினுடைய பலன் வருகிறது. அவனே அந்த கர்மத்தினுடைய பலனை தாவத் அவ்வளவே அனுபவிக்கிறான். அவ்வளவுதான். எவ்வளவு கொடுக்கப்பட்டதோ அவ்வளவே அனுபவிக்கிறான். துன்பமாக இருந்தாலும் சரி, இன்பமாக இருந்தாலும். நாம் எவ்வளவு கர்மத்தை செய்தோமோ, எப்படி செய்தோமோ அவ்வளவே அந்த அந்த நிலையிலேயே நாம் அனுபவிக்கிறோம். எங்கே போய் அனுபவிக்கின்றான்? இந்த பிறவியிலே அனுபவித்தாலும் சரி, அதுவா இங்க சொல்றார், முக்கியமான ஒரு செய்தியை சொல்றார். அமுத்திர, அமுத்திர மறுபிறவி. இந்த கர்மமானது கர்மத்தினுடைய பலனை சூக்ஷ்ம சரீரத்திலே எடுத்துக்கொண்டு போகின்ற காரணத்தினாலே இவனுக்கு ஒரு ஜென்மத்தை கொடுக்கிறது. ஒரு பிறப்பை கொடுத்து அதுல இத்தனை வருடங்கள் நீ வாழலாம், கர்மவினைக்கு ஏற்ப இத்தனை வருடங்கள் வாழலாம் என்று ஒரு ஆயுளை கொடுத்து, அந்த ஆயுளுக்கு உள்ளே, முடிவுறுவதற்கு உள்ளே, தோற்றத்துக்கும் மறைவுக்கும் இடையிலே இத்தனை அனுபவங்களை நீ அனுபவிக்க வேண்டும் என்று போகத்தையும் அனுபவத்தை எல்லாம் நமக்கு கொடுக்கிறது. யார் கொடுக்கிறா? யாரால் கர்மங்கள் செய்யப்பட்டதோ, எப்படி செய்யப்பட்டதோ, எவ்வளவு செய்யப்பட்டதோ அவ்வளவே அவனே அந்த கர்மத்தினுடைய பலனை அவ்வளவுதான் அவன் அனுபவிக்கின்றான். எப்பொழுது? அமுத்திர மறுபிறவியிலே அவனுக்கு அந்த கர்மத்தினுடைய பலன் அனுபவிப்பதற்காக போகிறது. இந்த பிறவிலே அனுபவித்து விட வேண்டியதானே? இந்த பிறவிலும் அனுபவிக்கலாம். அதனால்தான் கண்ணுக்கு தெரியாமல் கிடைக்கக்கூடிய பலனை அதிருஷ்ட பலன் அப்படின்னு சொல்றோம். கண்ணுக்கு தெரிந்து அனுபவிக்கக்கூடிய பலனை திருஷ்ட பலன் என்று சொல்றோம். திருஷ்ட பலமாக இருந்தாலும் சரி, அதிருஷ்ட பலமாக இருந்தாலும் சரி. திருஷ்ட என்றால் பார்ப்பது, அதிருஷ்டம் என்றால் அறிவை கொண்டு நம்மால் யூகிக்கவே முடியாது. இந்த இப்படி பலன், இப்படித்தான் பலன் வரும் என்று நம்மால் அறிவை கொண்டு ஆராய்ந்து பார்க்க முடியாத பொழுது ஒரு பலன் நிற்கும். அது இன்பமோ துன்பமோ, அதுக்கு பேர் அதிருஷ்ட பலன். நல்ல ஒரு காரியத்தை செய்துவிட்டு நாம நினைத்து கொண்டிருப்போம், ஆஹா நல்ல காரியம் செய்துவிட்டே நமக்கு பலன் நல்ல வரப்போகிறது. அப்போ அதிருஷ்ட பலனா, நம்மால் அறிவை கொண்டு ஆராய்ந்து கூட பார்க்க முடியாத ஒரு பலன், துன்பகரமான பலன் முன்னாடி நிற்கும். அப்போ நமக்கு கேள்வி வரும்,
நல்ல காரியத்தை செய்துவிட்டு ஏன் துன்பகரமான பலன் வந்ததுன்னா அதான் அதிருஷ்ட பலன். எங்கிருந்து இந்த அதிருஷ்ட பலன் வந்தது? என்னுடைய கர்ம வினை. யார் இந்த கர்மத்தினுடைய பலனை எல்லாம் எனக்கு அனுப்பிக் கொண்டிருக்கிறார்கள்? சாக்ஷாத் நாராயணன். இதிலிருந்து நமக்கு ஒரு பெரிய செய்தியை மறைமுகமாகவோ நேர்முகமாகவோ சொல்ல வருகிறது சாஸ்திரம். அதுதான் இங்க ரொம்ப முக்கியம். உதாரணம் எடுத்துக்கொண்டு அப்புறம் சிந்திப்போம். பஞ்ச பாண்டவர்களிலே சகாதேவன் ஜோதிட சாஸ்திர நிபுணர். அவன் குறித்து கொடுத்தால் சரியா. துரியோதனன் போய் கேட்கிறான், நான் எப்பொழுது சண்டை போட வேண்டும், சண்டை போடுவதற்கு உண்டான நாளை குறித்து கொடுன்னு கேட்கிறான். யாரை எதிர்த்து? சகாதேவனை எதிர்த்து. சகாதேவன் எந்த பட்சமும் சாராமல் துலாம் என்பதை போல நடுவிலே நிற்கக்கூடிய அந்த, எப்படி அந்த முள்ளானது இங்கும் அங்கும் போகாமல் நடுவிலே நிற்குமோ அதே போல நடுநிலையிலே நின்று கொண்டு ஜோதிடம் என்ன சொல்லுகிறதோ அதை அப்படியே எடுத்து கொடுக்குறான். நீ இந்த நாள்ல இந்த நேரத்தில் நீ என்னுடைய சண்டையை ஆரம்பி, உனக்கு வெற்றி கிடைக்கும்னு சொல்லி அனுப்புறான். அதே போல தர்மரும் போய் கேட்கிறார், பகவான் போய் கேட்கிறார், குறிச்சுக்கோ. அவ்வளவு நேர்மை ஜோதிட சாஸ்திரத்திலே சகாதேவனுக்கு. அவன் குறித்து கொடுத்தால் ஒரு குறைபாட்டை கண்டுபிடிக்க முடியாது. இப்ப சரியா துல்லியமா பகவான் போய் சகாதேவன் சொல்றார், உங்கள் 5 பேருடைய ஜாதகத்தை எல்லாம் பார்த்து சொல்லப்பா, நான் யார் யாரையெல்லாம் காப்பாற்ற வேண்டும், யாரை யாரெல்லாம் அனுகிரகம் செய்ய வேண்டும் என்று பார்த்து சொல் அப்படின்னு சொல்லும் போது திரும்ப திரும்ப 3 முறை பகவான் வாய்ப்பு கொடுக்கிறாராம் சகாதேவன். 3 முறையும் எங்கள் 5 பேரை ரட்சணம் செய், 5 பேரை ரட்சணம் செய் அப்படின்னு சொல்றான். பகவான் உள்ளத்துக்குள் நினைத்துக் கொண்டு வெளியில சொல்லாமல் மீண்டும் வாய்ப்பு கொடுக்கிறார், மீண்டும் வாய்ப்பு கொடுக்கிறார், மீண்டும் வாய்ப்பு கொடுக்கிறார். 3 முறை. மூன்று முறையும் கர்ணன் என்கின்ற அண்ணா ஒருவன் இருக்கிறார், எல்லோருக்கும் அண்ணா கர்ணன், அவரை காப்பாற்று என்று கேட்பதற்கு இந்த ஜாதக கட்டத்திலே தெரியவே இல்லையாம் சகாதேவனுக்கு. அம்படிப்பட்டு இறக்கும் தருவாயில் இருக்கும்போது சகாதேவனை கூட்டு காட்டுறார், இவன் யாரப்பா, இவனை ஏன் நீ மறந்தாய் சகாதேவா, உன்னுடைய அண்ணா தானே. அப்போதான் சகாதேவனுக்கு நாம் எவ்வளவுதான் புத்தியை கொண்டு எவ்வளவுதான் நாம் இதை செய்து விடலாம் அதை செய்து விடலாம் என்று சொன்னாலும் இறைவன் இது நடக்கக்கூடாது என்று முடிவு செய்து விட்டால் இந்த காரியம் நடக்கவே நடக்காது. அப்பதான் சகாதேவனுக்கு தெரிகிறது, ஜோதிட சாஸ்திரமானது சிரேஷ்டம் என்று நினைத்தால் ஜோதிட சாஸ்திரத்துக்கும் சிரேஷ்டமானவன் இறைவன். அப்ப இறைவனே இருக்க இந்த ஜோதிடம் எதற்கு அப்படின்னு ஜோதிட சாஸ்திரத்தை எல்லாம் அக்னியிலே போட்டு பஸ்மம் செய்ய ஆரம்பிச்சாங்க. அதுல அழிந்து போனதுதான் பாதி. காரணம், இது எல்லாவற்றையும் விட சிரேஷ்டமானவன் இறைவன்,
இறைவனுடைய ஆக்ஞை பிரகாரம் தான் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாமே நடந்து கொண்டிருக்கிறது. நான் இதற்கு இந்த ஜோதிட சாஸ்திரத்தை நம்ப வேண்டும். இறைவனை நான் சாட்சாத் இறைவனை நான் சரணம் அடைகின்றேன். இறைவனை தவிர மேன்மையான இந்த உலகத்தில் என்ன இருக்க முடியும்? இதுதான் இங்கே செய்யும். தர்மத்தை விட மேலானவன் இறைவன், தர்மஸ்வரூபமாக இருக்கக்கூடியவன் இறைவன். தர்மம் என்பது சிரேஷ்டம் அல்ல, தர்மத்தை பின்பற்றக்கூடியவன் சிரேஷ்டமானவன் அல்ல. அந்த தர்மத்தின் மூலமாக அந்த தர்மியாக இருக்கக்கூடிய இறைவனை அடைதல், இறைவனுடைய சொரூபத்தை அறிதல், இறைவனாகவே ஆகுதல் என்பதுதான் இங்கே நமக்கு புரிந்து கொள்ள வேண்டிய தர்மமே தவிர, அந்த புரிதல் இல்லாதவரை, அந்த விஷயத்தை நோக்கி நம்முடைய மனம் போகாதவரை மீண்டும் மீண்டும் நான் தர்மியாக இருந்தாலும் சரி, அதர்மியாக இருந்தாலும் சரி, தர்மிக்கும் திருஷ்ட பலன் அதிருஷ்ட பலன் உண்டு, அதர்மிக்கும் திருஷ்ட பலன் அதிருஷ்ட பலன் உண்டு. அவரவர்கள் அவர்களுடைய பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு இந்த உலகத்திலே வாழ வருகிறோம். அவரவர்களுக்கு உண்டான பாத்திரத்துக்குள்ளே என்னென்ன விஷயங்கள் இருக்கிறதோ, தர்மமோ அதர்மமோ அல்லது மிஸ்ர தர்மமோ எது இருக்கின்றதோ அதை நாம் அனுபவிக்கிறோம். எங்கே? அமுத்திர லோகே. வேறு ஒரு லோகத்திலே போய் நாம் அந்த கர்ம பலன்களை அனுபவிக்கிறோம். இந்த பிறவியிலும் திருஷ்ட பலனாக இந்த பிறவிலும் நமக்கு நிறைய பலன்கள் வருகின்றது, அதையும் பார்க்கிறோம், அனுபவிக்கிறோம். அதிர்ஷ்ட பலனாக நாம் அடுத்த பிறவிக்கு சேர்த்து கொண்ட வினைகளும் சேர்ந்து வருகிறது. அது நம் கண்ணுக்கு தெரிவது இல்லை, அனுபவிக்கத்தான் நமக்கு தெரிகிறது. ஓ, நான் என்னமோ செய்திருக்கிறேன், அதனுடைய பலனை இப்பொழுது அனுபவிக்கிறேன். இதுதான் தர்மம். குணத்தின் வேறுபாட்டுக்கு ஏற்ப, குணத்தினுடைய வேறுபாட்டுக்கு ஏற்ப கர்த்தாவனுடைய தன்மையும் மாறி, கர்மங்களுடைய தன்மையும் மாறி, சாத்விக குணத்திலே இருந்தால் புண்ணிய கர்மங்களை செய்வதன் மூலமாக புண்ணிய லோகத்துக்கு போகிறான். ரஜோகுணத்திலே இருந்தால் நிறைய கர்மங்களை செய்து மீண்டும் 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 மனுஷலோகத்துக்கு வருவதற்கு முயற்சி எடுக்கின்றான். தமோகுணத்திலே இருந்தால் பாபங்களை செய்து மிருகலோகத்திற்கு போவதற்கு முயற்சி அளிக்கின்றான். சாந்தம், கோரம், மூடம் என்று சொல்லக்கூடிய குணத்தின் அடிப்படையிலே அதற்கு ஏற்ப உண்டான கர்ம வாசனைகளை சேர்த்துக்கொண்டு அதற்கேற்ப உண்டான உத்தம கதியோ மத்தியம கதியோ அந்த அதோகதியோ அல்லது அகதியாக போவதற்கோ ஏதோ ஒரு கதியை நோக்கி இந்த ஜீவன் தொடர்ந்து போய்கொண்டே இருக்கிறான். அவனுடைய குணங்களும் அதற்கு ஏற்ப மறுபிறவியிலே சாந்தமாகவோ கோரமாகவோ மூடமாகவோ அவனுடைய குணங்களும் அதற்கு ஏற்ப செயல்பட ஆரம்பிக்கின்றது. எவ்வளவு அழகான விசாரம் பாருங்க. எப்படி 2 மாதத்திற்கு ஒரு முறை ருத்துக்கள் மாறுகிறது, அதற்கு அதே போல குணங்கள் மாற மாற மனிதனுடைய செயல்பாடுகளும் மாறிக்கொண்டே வருகிறது. இந்த பிறவிலே செய்ததனுடைய கர்மத்தினுடைய பலனை அடுத்த பிறவிலே அவன் சேர்த்து கொண்டு தொடர்ந்து அந்த கர்ம வினையினுடைய மூட்டைகளை சுமந்து கொண்டே. சரி, இதெல்லாம் விஷ்ணு தூதர்கள் கேட்கணும். சரி, இதெல்லாம் நீங்கள் எதற்கு சொல்லுகிறீர்கள்?
உங்களுடைய ரோல் என்ன? நீங்கள் யமதூதர்கள், பகவான் இருக்கார், அதை பார்த்துக் கொள்வார். உங்களுடைய வேலை என்ன? மனசைவ புரே தேவா பூர்வரூபம் விபஷ்யதி அனுமீமாம்சதே பூர்வ மனசா பகவானஜஹ. அழகான பதில் கொடுக்கிறார். எங்களுடைய ராஜா அழகான ஒரு பட்டணத்திலே வசிக்கிறார். சம்யமி என்று சொல்லக்கூடிய அழகான பட்டணத்திலே வசிக்கிறார். புரே தேவஹா, நல்ல புறம். சம்யமி, யம சம்யம. யம என்றால் கட்டுப்பாடு, கட்டுப்பாடு நிறைந்திருக்கக்கூடிய, நன்றாக கட்டுப்பாடு நிறைந்திருக்கக்கூடிய அழகான பட்டணத்திலே எங்களுடைய தேவன் யமதேவன் வசிக்கிறார். அவர் என்ன செய்கிறார் என்றால், பூர்வ ரூபம், மனிதர்களால் செய்யப்படுகின்ற தர்ம அதர்ம கர்மங்களை மனசா ஏவ விபஷ, மனதால், மனதின் மூலமாகவே பார்த்து தெரிந்து கொண்டு விடுகிறார். ஒவ்வொருத்தர் மனதுக்கு உள்ளும் இருந்து கொண்டு மனதின் மூலமாகவே இவர் தர்மம் செய்கிறாரா, இவர் அதர்மம் செய்கிறாரா என்பதை எல்லாம் பார்த்து விடுகிறார். மனதின் மூலமாக பார்த்தாலும் சரி, அல்லது புரே தேவஹா அணு மனசா, மனம் இயங்க இயங்க மனதுக்கு பின்னாடி இருந்து கொண்டு அந்தர்யாமியாக இருக்கக்கூடிய தேவதையாக இருந்து கொண்டும் அவர் தெரிந்து கொள்கின்றார். அவ்வாறு தெரிந்து கொண்ட அந்த யமதர்மராஜன் மனசா அபூர்வம், மனதின் மூலமாகவே அந்தந்த கர்மத்தினுடைய பயனை எல்லாம் எழுதி வைத்துக் கொண்டு, மனதினாலேயே எழுதி வைத்துக் கொண்டு, மீமாம்சதே, நன்றாக யோசித்து நிர்ணயம் செய்து, யார் யாருக்கு என்னென்ன பலன்கள் போக வேண்டும், எவ்வளவு போக வேண்டும், எப்படி போக வேண்டும், ஒருவருக்கு அனுப்பக்கூடிய பலன் இன்னொருவருக்கு போய்விடக்கூடாது, இதெல்லாம் நன்றாக, மீமாம்சா என்றால் ஆலோசித்து நன்றாக யோஜனை செய்து நிர்ணயம் செய்து அவரவர்களுடைய கர்ம வினைக்கு ஏற்ப அவரவர்களுக்கு பலனானது அனுப்பப்படுகிறது. இதெல்லாம் யமதர்மராஜா செய்கிறார். யார் அந்த யமதர்மராஜா? பகவான் அஜஹா, பிரம்மதேவனுக்கு, பிரம்மனிடத்திலிருந்து தோன்றிருக்கக்கூடிய பகவான், பகவானிடத்திலிருந்து தோன்றிருக்கக்கூடிய பிரம்மதேவருக்கு நிகராக இருக்கக்கூடிய தேவதை இந்த யமதர்மராஜா. பிரம்மாஜி படைக்கும் தொழிலை செய்கிறார் என்றார், இவர் எல்லோருடைய கர்ம வினைக்கு ஏற்க கர்மத்தினுடைய பலனை கொடுக்கக்கூடியவராய் இருக்கின்ற காரணத்தினாலே இவர் பகவான் அஜஹா, எல்லாவற்றையும் அறிந்திருக்கக்கூடிய பிரம்மதேவருக்கு சமமானவராக, பிரம்மதேவரிடத்திலிருந்து தோன்றியவராக. பகவான் கீதையில் ஒரு வார்த்தையை போடுறார், நான் யமனாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்றார். காலோஸ்மி அகம் காலா, நான் யமனாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்றேன். அப்போ யமதர்மராஜனும் நாராயணனை தவிர வேற யாரும் இல்லை. ஒவ்வொருவருக்கும் ஒரு செயல் கொடுக்கப்படும் போது நாம வேறுபடுத்தி பார்க்கிறோம். ஆனா அது எல்லாமே நாராயணனுடைய செயல்பாடுகளால் நடக்கிறது, நாராயணனுடைய ஆக்ஞையால் நடக்கிறது. ஆனால் என்பதுதான் முக்கியமான செய்திகள் சொல்ல வருகிறார்கள் யமதூதர்கள். நாம என்னென்னலாம் சிந்திப்போமோ,
என்னென்னலாம் கேள்விகள் கேட்போமோ, எப்படியெல்லாம் புலம்புவோமோ, அதெல்லாம் யமதூதர்கள் நமக்காக நாம் என்னென்னலாம் சொல்லுமோ அதை அவர்கள் சொல்லுகிறார்கள். யதாஜ்ஞஸ்தமசாயுக்த பாஸ்தே வியக்தமேவஹி ந வேத பூர்வமபரம் நஷ்டஜன்ம ஸ்மிருதிஸ்ததா. எங்களால் போன பிறவியை ஏற்றுக்கொள்ள முடியாது. போன பிறவி என்பது நிச்சயமாக இல்லை. போன பிறவியில செய்தனுடைய கர்ம பலனைத்தான் இப்போது நாங்கள் அனுபவிக்கிறோம் என்பது எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை, ஜீர்ணிக்க முடியவில்லை. இந்த பிறவி மட்டும்தான் சரி. இப்பொழுது நாங்கள் பிறந்திருக்கிறோம், இதுதான் உண்மை. இதை தவிர்த்து எங்களால் வேற எதையும் கற்பனை செய்து பார்க்க முடியாது. இதுதான் நம் ஒவ்வொருத்தருடைய எண்ணமாக இருக்கு. ஏன் நான் கஷ்டப்படுகிறேன், ஏன் நான் கஷ்டப்படுகிறேன் அப்படின்னு சொன்னா உடனே நாம இது நீ இந்த பிறவியில செஞ்சது இல்லை, போன பிறவியில செஞ்சது அப்படின்னா அது எப்படி, அதெல்லாம் என்னால் ஏற்றுக்க முடியாது. போன பிறவி என்பதெல்லாம் கிடையாது, இந்த பிறவியில நான் ஏன் கஷ்டப்படுறேன். அப்ப நாம் என்ன நினைக்கிறோம் என்றால், எனக்கு இந்த பிறவி என்பது எத்தனையோ பிறவிகளுடைய தொடர்ச்சிதான். இந்த பிறவி என்பதை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை, என்னால் ஜீரணிக்கவும் முடியவில்லை. அன்றாட வாழ்க்கையிலே பாருங்களேன், 22 வயதுல ஒருவன் வேலைக்கு சேருகிறான். சேரும்போது அவனுடைய பதவியினுடைய தன்மை ரொம்ப தாழ்ந்திருக்கு. ஒரு 10 வருட காலத்துல அவனுடைய பதவி என்பது ரொம்ப உயர்ந்திருக்கு. இந்த உயர்வு என்பது இவன் கேட்டிருக்கலாம் அல்லவா, 22 வயதிலே எனக்கு தர வேண்டியதான எதற்கு 32 வயதில கொடுத்தீர்கள் அப்படின்னு கேட்டுக்கலாம் அல்லவா. அல்லது 32 வயதுல ஒரு பெரிய உயர்ந்த பதவியை அவனுக்கு கொடுக்கும் போது அதற்கு ஏற்ப அவன் செய்யக்கூடிய வேலைக்கு சம்பளமும் அதிகமாக கொடுக்கப்படுகிறது. இப்ப அந்த 10 வருட காலம் அவன் உழைத்த உழைப்புக்கு கிடைத்த அங்கீகாரம் அந்த நாள்ல ஒருத்தன் சேர்றான்னு வச்சுக்கோ, அவன் இவனை பார்த்து இவனுக்கு எதுக்கு இவ்வளவு அதிகமான செல்வம் கொடுக்கணும், எதுக்கு இவ்வளவு சம்பளம் கொடுக்கணும், எனக்கு இவ்வளவுதானே சம்பளம் கொடுக்கிறார்கள், அவனுக்கு இவ்வளவு சம்பளம் கொடுக்கப்படுகிறதே, அவனை என்னை போல இதே அலுவலகத்தில் வேலை பார்க்கக்கூடிய வேலையாள் தானே அப்படின்னு சண்டை போடலாமா? சரியாக இருக்குமா? பத்து வருட காலம் அவனுடைய செயல்பாடுகள் எல்லாம் கணக்கிடப்படுகிறது. யாரால்? அவனுக்கு மேல இருக்கக்கூடிய அதிகாரிகளால். இதெல்லாம் நம்ம தெரிஞ்சதுதானே. ஒருவேளை 30 வருட காலம் ஒருவன் பணி செய்கிறான் என்றால் 30 வருட காலத்தினுடைய அவனுடைய ஒவ்வொரு அசைவையும் சேகரித்து 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 மேல இருக்கக்கூடிய அவனுக்கு மேல இருக்கக்கூடிய அதிகாரிகளுக்கு அனுப்புகிறார்கள். இவன் ஓய்வு பெறுவதற்கு தகுதி உடையவனா இல்லது இவனை வேலையிலிருந்து நீக்கிவிடலாமா, இதெல்லாம் அந்த இவனை பற்றின செய்தியிலேயே வருகிறது. அப்போ நல்ல கர்மத்தை செய்திருந்தாலும் அந்த பலன் வருகிறது, பாபகரமான கர்மத்தை செய்திருந்தாலும் அந்த பலன் அங்கு எழுதப்படுகிறது, அதற்கு ஏற்ப தீர்ப்பும் கொடுக்கப்படுகிறது. எனக்கு எதற்காக 30 வருடம் கழித்து தண்டனை கொடுக்கிறீர்கள்? அப்போ ஆரம்பத்திலிருந்து சொல்லணும்.
இது நம்மால் ஏற்றுக்கொள்ளப்பட முடிகின்றது என்றால் ஒவ்வொரு பிறவிதோறும் நாம் செய்ததனுடைய கர்மத்தினுடைய பலனைத்தான் இந்த பாத்திரத்தின் மூலமாக அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம் என்பது எப்படி தெரியும்? நமக்கு என்ன பிரமாணம்? நமக்கு நம்முடைய சிந்தனை ஓட்டங்கள் பிரமாணம், நம்முடைய குணங்கள் பிரமாணம், நம்முடைய கர்மங்கள் பிரமாணம், நம்முடைய விருப்பங்கள் பிரமாணம், நம்முடைய வாழ்க்கை முறை பிரமாணம், நமக்கு ஏற்படக்கூடிய அனுபவங்கள் பிரமாணம், நமக்கு வருகின்ற போகின்ற நோய்களோ ஆரோக்கியமோ பிரமாணம், நமக்கு வந்திருக்கக்கூடிய போகக்கூடிய உறவுகள் பிரமாணம், இப்ப இங்க இதை என்னால் ஜீரணிக்க முடியவில்லை, ஏற்றுக்கொள்ள முடியவில்லை என்றால் நான் எப்படி இந்த உலகத்திலே வாழ வந்திருக்கிறேன்? அஞ்ஞானியாக இந்த உலகத்திலே நான் வாழ வந்திருக்கிறேன். அஞ்ஞானியாகவே இருக்கிறேன். அஞ்ஞானியாகவே என்னுடைய வாழ்க்கையை துவங்கினேன். அஞ்ஞானியாகவே இருந்து அகங்காரத்தின் மூலமாக, வாசனையின் மூலமாக கர்ம வினையை சேர்த்துக் கொண்டேன். இப்பொழுதும் அஞ்ஞானியாகவே நான் இருக்கிறேன். அஞ்ஞா, அறியாமை உடையவனாக இருக்கக்கூடிய ஜீவன். எதை பற்றின அறியாமை? முன்பிறவியை பற்றின அறியாமை. அதில் நமக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய கர்மங்கள், கர்மத்தினுடைய பலனை பற்றின அறியாமை, இறைவனை பற்றின அறியாமை, நம்மை பற்றின அறியாமை, இந்த உலகத்திலே நாம் என்னென்ன செய்ய வேண்டும், என்னென்ன செய்யக்கூடாது என்பதை பற்றின அறியாமை, எதை நோக்கி நான் வாழப்போகிறேன் என்பதை பற்றின அறியாமை, எதற்காக இந்த உலகத்திலே பிறந்தேன் என்பதை பற்றின அறியாமை, எல்லாம் சேர்ந்து அஞ்ஞா. இப்பேற்பட்ட இந்த அஞ்ஞானி வியக்தமேவ உபாஸ்தே, கண்ணுக்கு வியக்தமாக தோன்றி தெரியக்கூடிய இந்த பிறப்பை, இந்த சரீரத்தை, இது மட்டும்தான் உண்மை என்று இந்த அஞ்ஞானி ஏற்றுக்கொள்கிறான், நம்புகிறான். இவனால், இந்த அஞ்ஞானியால் அவ்வியக்தமாக இருக்கக்கூடிய வாசனையிலிருந்துதான் வியக்தமாக இருக்கக்கூடிய சரீரம் வந்திருக்கின்றது என்பதை இவன் அறிவதற்கும் தயாராக இல்லை, அறியவும் முடியவில்லை. சொன்னாலும் ஏற்றுக்கொள்வதற்கு இவன் தகுதி இல்லாதவனாக இருக்கின்ற காரணத்தினாலே வியக்தமேவ உபாஸ்தே, கண்ணுக்கு தெரிந்து இருக்கக்கூடிய இந்த சரீரத்தையே உண்மை என்று இவன் நினைக்கிறான், அபிமானிக்கிறான். உபாஸ்தை என்றால் உபாசனை செய்கிறான், இதுதான் உண்மை என்று எண்ணுகின்றான். அதனால இவனுக்கு எதை பற்றின சிந்தனைகள் மனதிலே ஏற்றுக்கொள்வதற்கு முடியாமல் இருக்கின்றது? நஷ்ட ஜன்ம ஸ்மிருதி, முன்பிறவி, கடந்து போக இருக்கக்கூடிய பிறவியை பற்றின ஞாபகம் இல்லாத. ஸ்மிருதி என்றால் நினைவு, அஸ்மிருதி என்றால் நினைவு இல்லா தன்மை. கடந்த காலத்தை பற்றின, கடந்த பிறவியை பற்றின ஞாபகம் இல்லாத காரணத்தினாலே இவனுக்கு இந்த பிறவியினுடைய அபிமானம் இந்த சரீரத்திலே ஏற்படுகிறது, போன பிறவியை பற்றின ஞாபகம் இல்லை. ஆகையினாலே பூர்வம் அபரம் ந வேத, பூர்வம் அபரம் ந வேத, முன் பிறவிகளுடைய அனுபவத்தை எதையுமே அறியாதவனாய் இந்த ஜீவன் இருக்கிறான். எதை போல? யதா தமசா யுக்தா ததா,
ரொம்ப அழகான உதாரணம் கொடுத்துட்டார், நமக்கு தெரிந்த உதாரணத்தை கொடுத்துட்டார். யதா தமசா யுக்தா, விழிப்பு நிலையிலிருந்து கனவு நிலைக்கு வந்து கனவு நிலையிலிருந்து ஆழ்ந்த உறக்கத்துக்கு ஒருவன் போய்விட்டால் எப்படி அவன் கனவு லோகத்தையும் விழிப்பு நிலையும் மறக்கின்றானோ அதே போல ததா, அதே போலவே இது டெய்லி நடக்கிற விஷயம். தூக்கத்துக்கு போயிட்டா கனவையும் நாம் மறக்கின்றோம், விழிப்பு நிலையையும் நாம் மறக்கின்றோம். ஜாகிரத அவஸ்தையும் இல்லை, சொப்ன அவஸ்தையும் இல்லை. அதே போல கண்ணுக்கு தெரியக்கூடிய சரீரம் கிடைத்த காரணத்தினாலே அதை நம்பக்கூடிய நான், கண்ணுக்கு தெரியாத ஒரு சரீரத்தில்தான் கண்ணுக்கு தெரியக்கூடிய சரீரம் ஒன்று வந்திருக்கின்றது என்பதை ஏற்றுக்கொள்வதற்கு நான் தயாராக இல்லை. காரணம் அஜ்ஞா. அதனால என்ன ஆகிவிட்டது, இந்த ஜீவன் மீண்டும் மீண்டும் கர்ம வினையோடையே தன்னுடைய பிரயாணத்தை துவக்குகிறான். என்ன நடந்தது, அடுத்த வாரம் போய் அதுக்கு அடுத்த வாரம் வாருங்கள், விரிவாக அஜாமிலோபாக்கியானத்தை பார்க்கலாம்னு சொல்றார். அடுத்த வாரத்துக்கு அடுத்த வாரம் பார்க்கலாம். ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம்.